அனைத்து ஆண்மனைய உறவுகளே, அருட்பிரகாச பெருந்தகை வள்ளலார நாம ஏன் வணங்குறோம்? நாம ஏன் வணங்கணும்? ஏன் வள்ளலார் ஐயாவை கொண்டாடணும்? ஏன் வள்ளலார் ஐயாவை இந்த அளவுக்கு கொண்டாடுகிறோம்? ஏன் அவரை தலை மேல தூக்கி வச்சு ஏன் கொண்டாடணும்னா, நீங்க மனசுல வச்சுக்கணும், நீங்க சிந்தித்து பார்க்கணும். நம்ம அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் நம்ம அருள் நிறைந்த நம் சத்குருநாதர் வள்ளலார் ஐயா அவர்கள் இந்த உலக மக்கள் படும் கஷ்டத்தை பார்த்து, இந்த உலக மக்கள் படும் துயரங்களை பார்த்து, இந்த உலக மக்கள் படும் கவலையை பார்த்து, இந்த உலக மக்கள் கண்ணீர் சிந்தும் துயரத்தை பார்த்து, இந்த உலக உயிர்கள் எல்லாம் பசியால் வாடுகிறது, பசியால் துன்பம் அடைகிறது, உணவுக்காக ஏங்குகிறது, உணவு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறது, இந்த உயிர்கள் எல்லாம் நோய்களால் கஷ்டப்படுகிறது, நோய்களால் வாடி வதங்குகிறது, நோய்களால் துடிக்கிறது. பார்த்து 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 இறைவனை நினைத்து 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 இறைவனிடம் பிரார்த்தனை செய்து 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 இறைவனை வேண்டி வேண்டி அழுது 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 கண்ணீர் சிந்தி சிந்தி உருகி உருகி இந்த ஊனால் உருகி உருகி இந்த உயிரால் உருகி உருகி கரைந்து 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 கண்ணீர் சிந்தி இரவு பகலும் நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்தி அழுகிறார். நம் அருட்பிரகாச, நம் அருட்தந்தை, நம் அருட்குருநாதர், நம் சத்குருநாதர், நம் தெய்வம் அழுகிறது, கண்ணீர் சிந்துகிறது. அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வம் செவி சாய்த்தது, மனம் இறங்கியது, ஓடோடி வந்தது, ஏழை குடிசைக்கு ஓடோடி வந்தது, ஏழை மகனுக்காக ஓடோடி வந்தது, அந்த பேரொளி ஓடோடி வந்தது. நம் பெருந்தகை வள்ளலார் ஐயாவுக்காக இறைவன் ஓடோடி வந்தான். மகனே ராமலிங்கம், என் மகனே ராமலிங்கம், மயங்கி கிடந்த அழுது அழுது மயங்கி கிடந்த வள்ளலாரை இறைவன் தொட்டி எழுப்பினார். மகனே ராமலிங்கம், ஐயா இறைவனை பார்த்து திகைத்து போனார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்த்து மலைத்து போனார். அகிலத்தை ஆளும் அந்த அப்பனை பார்த்து பூரித்து போனார். அந்த மாபெரும் கருணையான கடலை பார்த்து சிலிர்த்து போனார். அந்த பேரொளி, அந்த பேரன்பு, அந்த பெரும் கருணை, அந்த பேரருள் ஐயா உடம்பினுக்குள் கலந்து விட்டது. ஐயா உடம்பு முழுக்க கலந்து விட்டது. வள்ளலார் ஐயா சொல்றார், கலந்து விட்ட பிறகும் வள்ளலார் ஐயா அழுகிறார். முன்னை அழுவதை விட அதிகமாகவே அழுகிறார். கலந்து விட்ட பிறகும் ஆனந்தத்தில், மற்றற்ற மகிழ்ச்சியில், பேரானந்தத்தில் முழுமையாக ஊறி அந்த ஆனந்தத்தில் திளைக்கிறார். மறுபடியும் சத்தமாக அந்த பேரானந்தத்திலும் சத்தமாக அழுகிறார். முன்னை அழுவதை விட அதிகமாகவே சத்தமாகவே அழுகிறார் வள்ளலார். அப்ப அந்த பேரொளி கேட்கிறது, அந்த பேரருள் கேட்கிறது, அந்த பெரும் கருணை கேட்கிறது. மகனே, இதற்கு முன்னாடி அழுதாய் அழுதாய், கண்ணீர் சிந்தினாய், நான் வரவில்லை என்று, என்னை பார்க்க வேண்டும் என்று, என்னை தரிசிக்க வேண்டும் என்று, என்னோடு கலக்க வேண்டும் என்று நான் தான் வந்து விட்டனே, உன் உடலில் கலந்து விட்டனே, உன் உடல் முழுக்க நிறைந்து விட்டனே, இப்போது ஏன் அழுகிறாய்? உன்னை அழுததை விட இப்போது ஏன் சத்தமாக அழுகிறாய் என்று இறைவன் கேட்கிறார். நம் வள்ளல் பெருந்தகை, நம் புண்ணியவான், நம் உத்தம குரு வள்ளலார் ஐயா அவர்கள் சொல்றாரு, நான் திகைத்து போன இடம் தான், நான் மலைத்து போன இடம் தான். ஐயா, என் நாடி நரம்பெல்லாம் தித்திக்கிறது, என் சதை, என் ரத்தம், என் ஊன் உடம்பு, என் உயிர், என் ஆத்மா எல்லாம் தித்திக்கிறது, பேரானந்தத்தில் திளைத்து தித்திக்கிறது, என் எச்செல்லாம் தித்திக்கிறது ஐயா. அப்புறம் ஏன் அழுகிறாய் ராமலிங்கம்? என் மகனே, ஐயா
இந்த ஆனந்தம், இந்த பேரானந்தம், இந்த மட்டற்ற மகிழ்ச்சி, இந்த அனுபவம், இந்த இன்பம் எல்லா உயிர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் ஐயா. எல்லா உயிர்களும் ஆனந்தத்தில் திளைக்க வேண்டும் ஐயா. எல்லா மனிதர்களும் இன்பத்தில் திளைக்க வேண்டும் ஐயா. எல்லா உயிர்களும் பேரானந்தத்தில் துள்ளி விளையாட வேண்டும் ஐயா என்று கேட்டவர் நம் சத்தியத்தின் மகன் வள்ளல் பெருந்தகை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்போது இறைவன் சொல்கிறார், அந்த பேரொளி சொல்கிறது, நீ எப்படி என்னை உண்ணி உண்ணி, என்னை எண்ணி எண்ணி, நினைத்து நினைத்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து என்னை நினைத்தாயோ, என்னை நேசித்தாயோ, என்னை காதலித்தாயோ, என்னை அடைய வேண்டும் என்று முயற்சித்தாயோ, கடினமாக உழைத்தாயோ, அதுபோல் எல்லா உயிர்களும், எல்லா மனிதர்களும் நினைக்கும் போது, உணரும் போது, நெகிழும் போது அந்த ஆனந்தத்தை அவர்கள் நிச்சயம் பெறுவார்கள். அந்த இன்பத்தை நிச்சயம் அவர்கள் அடைவார்கள். அந்த அனுபவத்தை சத்தியமாக அடைவார்கள். அந்த அனுபவத்தை பெறுவார்கள். அப்பேற்பட்ட புனிதவான், அப்பேற்பட்ட புண்ணியவான் நம் உத்தம குரு வள்ளலார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.